Hello guys, welcome. So நான் உங்க ஸ்ருதி மேம். நம்ம சைலன்ஸ் டெக் தமிழ் சேனல்ல கொஸ்டின் ஆஃப் த டே சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி அதுல நம்ம இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்காக வேண்டி சொல்யூஷன்ல இருந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஸ்மாட்டிக் பிரஷர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்கேனர் ஐடி. நம்ம கிளாஸோட நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஸ், and then important information. So for the repeaters and then re-repeaters, so online classes எல்லாமே வந்து so நம்மளோட live sessions and then recorded sessions எல்லாமே வந்து மெகா ஆஃபர்ல போயிட்டு இருக்கு, which is for 13,649. Okay, so and then பாத்தீங்க அப்படின்னா this is for the class 12th standard as well as CBSE. so யாரெல்லாம் நீட் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா மே மந்த்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ரைட்? And then அவங்களோட ஆஃபர் அகைன் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 11,899 and this is for the fast track batch. so நீங்க ஆல்ரெடி கான்செப்ட்ஸ்ல ரொம்ப தரவா இருக்கீங்க, குயிக்கா பார்க்கணும் அப்படின்னா you can go for the fast track batch which is for 8,499. okay guys, so question of the day solution chapterல இருந்து ஆஸ்மாட்டிக் பிரஷர் பார்க்கலாம். ஓகே, so இதுல நம்ம ஆஸ்மாசிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். ஆஸ்மாட்டிக் பிரஷருக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியணும்? வாட் இஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது தெரியணும். see நம்ம இப்போ we will study as a chemistry point of view. நீங்க பயாலஜிலயும் ஆஸ்மாசிஸ் படிச்சிருப்பீங்க, கரெக்டா? சோ கெமிஸ்ட்ரியில ஆஸ்மாசிஸ்க்கு என்ன டெஃபினிஷன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஆஸ்மாசிஸ் இஸ் நத்திங் பட் flow of a solvent from lower concentration to the higher concentration. Aidilama, it is the flow of, okay, the flow of a solvent from low concentration, okay, from low concentration to high concentration. so ivlada osmosis. okay, ivlada osmosis. sometime in the low concentration ku badala pure solvent கூட சொல்லிருப்பாங்க. through semi permeable membrane, நீங்க அதுவுமே வந்து எழுதிக்கோங்க. through SPM, semi permeable membrane. okay, part by part and then நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, சோ நீங்க நைட்டு படுக்கும் போது ஊற வச்சிடுவீங்க இந்த ட்ரை கிரேப்ஸ். இதான் ட்ரை கிரேப்ஸ். ஃபர்ஸ்ட் சின்ன சைஸ்ல இருக்கும், நாளைக்கு நீங்க பார்க்கும் போது அது என்ன ஆகும்? so it will become a bigger size. எதனால bigger size ஆ மாறுது? because நீங்க எடுத்திருக்கிற water is a pure solvent. others dry grapes ஓட skinல நிறைய சின்ன சின்ன holes இருக்கும், அதனாலதான் semi permeable membrane. அது வாட்டரை மட்டும் allow பண்ணுது, அது வந்து partially allow பண்ணுது. suppose நீங்க எடுத்திருக்கிற வாட்டர்ல கொஞ்சமா salt இல்ல கொஞ்சமா சுகர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சுகர் எல்லாம் உள்ள போகாது. because semi permeable membrane allows only the smaller particle. so கொஞ்சமா allow பண்றனாலதான் அதுக்கு பேரு semi permeable membrane அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப சால்வெண்ட் மட்டும் allow பண்ணுது because சால்வெண்ட் எல்லாமே சின்ன சின்னதா இருக்கும். ஓகே, solute particles எல்லாம் bigger in size. ஓகே, அப்ப சால்வெண்ட் allow பண்ணி அந்த dry grapes ஓட சைஸ் என்ன ஆயிடும்? நம்மளுக்கு பெருசாயிடும். சோ இதான் நம்ம flow of a solvent from the lower concentration or pure solvent to the higher concentration அப்படின்னு சொல்றோம். அது எப்படி மேம் ட்ரை கிரேப்ஸ் ஹையர் கான்சென்ட்ரேஷன் சொல்லலாம்? நீங்க ட்ரை கிரேப்ஸ் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டேஸ்ட் இருக்குல்ல, ஒரு புளிப்பு டேஸ்ட் அண்ட் தென் ஸ்வீட்டா இருக்கு, எல்லாமே இருக்குல்ல, அப்போ அங்க கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கு, அதான மீனிங், ரைட்டா? சோ நல்ல ஒரு தண்ணி வந்து நல்லா ஸ்வீட்டா இருக்கு, அப்ப நம்ம அதை கான்சென்ட்ரேட் தானே சொல்லுவோம். அப்ப ட்ரை கிரேப்ஸுக்கு உள்ள இருக்கிறது கான்சென்ட்ரேட்டட் பார்ட் அண்ட் நீங்க பிளெயின் வாட்டர் எடுத்திருக்கிறது லோ கான்சென்ட்ரேஷன். அப்ப லோ கான்சென்ட்ரேஷன் இருக்கிற சால்வெண்ட் மட்டும் ஹை கான்சென்ட்ரேஷனுக்கு உள்ள வருது. இவங்க தான் யாரு? ஆஸ்மாசிஸ். இப்ப வரலாம் ஆஸ்மாட்டிக் பிரஷருக்கு. ஆஸ்மாட்டிக் பிரஷர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்றாங்கல்ல, அவங்க தான் ஆஸ்மாட்டிக் பிரஷர். ஓகே, இந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்றவங்க பேர் தான் என்னது? ஆஸ்மாட்டிக் பிரஷர். the minimum pressure required to stop the osmosis. அவ்வளவுதான், வெரி ஈஸி. minimum pressure required to stop the osmosis, அதான் வந்து நம்மளுக்கு ஆஸ்மாட்டிக் பிரஷர். சோ இப்ப சயின்டிஸ்ட் என்ன எக்ஸ்பிளனேஷன்? சோ கண்டிப்பா நம்மளுக்கு தியரிட்டிக்கல் கான்செப்ட் வேணும்ல. சோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லியாச்சு, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கணும்.
பை தான் நம்மளோட ஆஸ்மோட்டிக் பிரஷர். இங்க இருக்கிற பைங்கிறது it is not 22/7 or 3.14. Pi is nothing but osmotic pressure. அப்ப pi is equal to என்ன ஃபார்முலா இருக்கு? CRT. இதுல Cங்கிறது என்ன ஸ்டாண்ட் பண்ணுது? கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute divided by volume of solution in liter. ஓகே, இத நான் லிட்டர்னு வச்சுக்கிறேன், இங்க B வச்சுக்கிறேன். because B is nothing but solute. ஓகே, இந்த லெசன்ல B வந்து சொல்யூட்டா கன்சிடர் பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்போ பாருங்க, இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B நான் எப்படி எழுதலாம்? மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட்னு எழுதலாமா? ரைட்டா? நம்மளோட டாபிக்கே என்னது? மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட்டை கண்டுபிடிக்கிறது. அதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே guys, very simple. So number of moles is given mass divided by molar mass. அப்ப given mass is WB, molar mass is MMB. ஓகே, சோ அப்ப பாருங்க, pi is equal to, so நான் என்ன ஃபர்ஸ்ட் எழுதுறேன்? I am writing NBRT divided by volume of solution in liter. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்? சப்ஸ்டிட்யூட் பண்றேன். WBRT divided by molar mass of B into volume of the solution in liter. நம்மளோட டாஸ்க் என்னது? இவங்களை கண்டுபிடிக்கிறது. அப்ப இவங்களை தூக்கி நம்ம லெஃப்ட் சைட்ல போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? WBRT divided by volume of the solution in liter into pi. அப்ப molar mass of the solute, molar mass of the solute எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்தாச்சு. இதான் நம்மளோட ஃபார்முலா. வெரி 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 சிம்பிள் guys. கிளியரா? ஓகே, இந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னாலே நீங்க ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணி மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட்டை கண்டுபிடிச்சிடலாம். சோ இங்க ஆறுங்கிறவங்க யாரு? கேஸ் கான்ஸ்டன்ட், T is temperature, volume of solution லிட்டர்ல தான் இருக்கணும். ஓகே, pi is osmotic pressure. அவ்வளவுதான். இப்போ இந்த ஆஸ்மோட்டிக் பிரஷருக்கு நிறைய யூஸ் இருக்கு, அது சொல்லிடலாமா? மொத்தம் 4 கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர், டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட், இதெல்லாமே இல்லாம இந்த ஆஸ்மோட்டிக் பிரஷர் இஸ் மோர் ஃபெமிலியர் பர்சன் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஜென்ரலா பாலிமர்ஸ் ஆர் மேக்ரோ மாலிக்யூல்ஸுக்கு டெம்பரேச்சரை நீங்க மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அதோட நேச்சரே மாறிடும். ஓகே, சோ இந்த கேஸ் ஆஃப் ஆஸ்மாட்டிக் பிரஷர்ல நம்ம பிரஷரை தான் மாத்துறோம், டெம்பரேச்சரை மாத்துறது இல்ல. அதனால மேக்ரோ மாலிக்யூல்ஸோட கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஸ்மாட்டிக் பிரஷர் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ எதுக்கு? மேக்ரோ மாலிக்யூல்ஸ் டெம்பரேச்சர் நீங்க ஜாஸ்தி பண்ணீங்கனாலோ கம்மி பண்ணீங்கனாலோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாறிடும். கரெக்டா? சோ அதனால it is best suitable for finding the colligative property through osmotic pressure. Okay, osmotic pressureல அத வச்சு molar mass of the solute ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், molar mass of the macromolecule ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, வெரி டைல்யூட் சொல்யூஷன், உங்களுக்கு 0.001 மொலாரிட்டி அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருந்தா கூட நம்மளோட ஆஸ்மாட்டிக் பிரஷர்ல இருந்து ஒரு கரெக்டான வேல்யூ சொல்ல முடியும். பட் இதுவே நீங்க வேற 3 கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வெரி லோ வேல்யூ தான் காமிக்கும். ஓகே, சோ அதனால வெரி டைல்யூட் சொல்யூஷனுக்குமே இது வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஓகே, திஸ் இஸ் a very good point. ஒன்னு, நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல ரியாக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இட் இஸ் குட் ஃபார் த மேக்ரோ மாலிக்யூல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், வேற என்ன பாயிண்ட் சொல்லலாம் நம்ம? சோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ் வந்து எந்த டிஸ்டர்பும் நம்மளுக்கு பண்ணாது. கரெக்டா? சோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டைல்யூட் சொல்யூஷனுக்கு பெட்டரா யூஸ் ஆகுது. கரெக்ட்? சோ இவ்வளவுதான் ஆஸ்மாட்டிக் பிரஷர் அண்ட் அதுல இருந்து மோலார் மாஸ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். சோ இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் இருக்கு, பாருங்க. This is a question for you guys. Solve it and comment your answer. Okay, so next video la nama innor interesting question oda paakalam. So until then, bye bye, thank you.